தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இயற்கை விவசாயியும் மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான பாப்பம்மாள் காலமானார். அவருக்கு வயது 109. அவர் இயற்கை விவசாயத்தில் ஆர்வமுடையவராக இருந்ததால் அவருக்கு மத்திய மாநில அரசுகள் அவரை விருது வழங்கி கௌரவித்துள்ளது. அவர் இளமை காலம் முதல் ஆரம்பகால திமுக உறுப்பினராக இருந்துள்ளார். திமுகவின் மூத்த உறுப்பினராவார் பட்டம்மாள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியை சேர்ந்தவர் பாப்பம்மாள். வயது 108. இயற்கை விவசாயம் செய்து வந்த அவர் பணியை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தமிழக அரசு பெரியார் விருதை அறிவித்துள்ளது. சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று இரவு 8:30 மணி அளவில் காலமானார். இயற்கை விவசாயி பாப்பம்மாள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவாதக்குழு உறுப்பினராக இருந்துள்ளார். இவர் மூத்த திமுக உறுப்பினராக இருந்துள்ளார். கட்சி தொடர்பான நிகழ்ச்சிகளையும் ஆக்டிவாக கலந்து கொண்டிருந்ததாக தகவல் தெரிகிறது. 20 வயதில் திருமணமான அவர் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தார். தமிழகம் வந்த பிரதமர் மோடி பாப்பம்மாளை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். தமிழக முதல்வரும் பாப்பம்மாளிடம் ஆசீர்வாதம் வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப காலம் முதே திமுகவில் உறுப்பினராக இருந்த பாப்பம்மாள் அவர்கள் திமுக அறிவித்த பல போராட்டங்களில் தனது பங்களிப்பை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாப்பம்மாள் அவர்கள் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமாக இருந்த டாக்டர் கலைஞர் மீதும் திமுக மீதும் தீவிர பற்று கொண்டவராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.